ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு கிரேவி. இந்த கிரேவி சப்பாத்தி கூடயும் தோசை, ஒயிட் ரைஸ் கூடலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பயிரை இதில் நம்ம வெள்ளை வேக விட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடயே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறிக்கிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா குலைவாக இருக்கும். பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சி பூ, சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாம். அதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவரே சீரியஸாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா 2லேருந்து 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு ஹாஃப் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம அதில் சேர்த்துருக்கோம், இருந்தால் ஹாஃப் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, அது கூட மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரக சோம்புத்தூள் நான் 2ம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமான ஒரு ஹாஃப் டம்ளர் இதில் வாட்டர் சேர்க்கலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் தண்ணியோடு சேரும்போது பச்சை வாசனை போகும். நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ ஒரு லிட் போட்டு இதில் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். பாருங்கள், நம்மளுடைய பாசிப்பயிர் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி குலைவாக இது வேகணும். இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பாசிப்பயிரை இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதில் சேர்க்கலாம். இதில் சேர்த்து இப்போ அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு நம்ம 2 தடவை சேர்க்குறனால அளவு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி இதில் நான் சேர்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே திக்காக ஆகிடும் கிரேவி. ஸோ கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சேர்த்துக்காதீங்க. ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. மிக்சடு ஹர்ப் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதோடய ஃப்ளேவர் சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு க்யூப் சைஸில் பட்டர் சேர்த்துருக்கேன். அது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தாச்சு. நல்லா எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விடுங்க. இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீரியஸாக இது எல்லாத்தையுமே சேர்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹோட்டல் ஃப்ளேவர் டேஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கும். கடைசியாக ஒரு லெமன் சைஸில் புளி இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பாசிப்பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. டாட்டா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.